சோள மாவு 1 கப் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் இது 3யுமே தாளிச்சு எடுத்து வச்சுக்கணும். கடுகு, உளுந்து பொரிஞ்சு வரும்போது இதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய லேசாக வதக்கி எடுத்து மாவோட சேர்த்துக்கணுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இது இந்த மாவோட சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து வச்சாச்சுங்க. பனியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாகணுங்க. சட்டி சூடானதுக்கு அப்புறமா மாவு எடுத்து அதில் ஊற்றணும். மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. சட்டி கொஞ்சம் லைட்டாக சூடாகும் போதே போட்டுட்டோன்னா அது வெந்து வந்துடும். இது வேகட்டுங்க. அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ஒரு சைடு வெந்து வந்துருச்சுங்க. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. இது இப்படியே வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். கம்மியாக வேணுங்கிறவங்க ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டு இப்படியும் சுட்டி எடுக்கலாங்க. இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ ஆயில் லெஸ்ஸாக வேணுங்கிறவங்க ஆயில் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இதில் ஆயில் கம்மியாக போட்டு சுட்டு எடுத்திருக்கேங்க. இதில் பாருங்கள், இந்த சட்டியில் ஒட்டி இருக்கிற எண்ணெயை வச்சு தான் சுட்டு எடுத்தேன் இந்த 2 பணியாரத்தையும். சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நீங்கள் கார சட்னி எல்லாமே நல்லா இருக்குங்க. கார சட்னி பிடிக்காதவங்க தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.